மாணவர்கள், நாம் அடிக்கடி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அதாவது நோன்பு ஒன்றிலிருந்து இன்று வரையிலும் சுமார் 27 நாட்களும் நம்முடைய பயானுடைய ஆரங்களிலே ஞாபகப்படுத்துகிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது எங்களுடைய அறிவால், ஆற்றலால், சிந்தனையால், டைம் மேனேஜ்மெண்டால் அல்ல. நாங்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ரப்பு தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் எங்களுக்கான நசீபுகளை கொடுத்திருக்கிறான். அவன் மட்டும் எங்களை அமல் செய்வதற்கான வாய்ப்புகளை தரவில்லை என்றால் நாங்கள்லாம் நஷ்டவாளிகள். கண்ணியமானவர்களை, இது குறித்து நாம் பாக்கியமானவர்கள் அல்லாஹ்விடம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இந்த நன்றி உணர்வுகளை பற்றி பேசுகிறான். ஒரு நேரத்தில் ஒரு மனிதருக்கு கண்ணில் ஒரு வியாதி ஏற்பட்டுச்சு. மருத்துவமனைகள், டாக்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுடைய ஒரு கண்ணை மட்டும் உங்களால் என்ன செய்ய முடியாது, இனிமேல் இமைக்க முடியாது. ஒரு கண்ணை மட்டும் உங்களால் இமைக்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் அடிக்கடி அந்த கண்ணை மட்டும் கழுவிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அவரும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சார், கண்ணை கழுவிக்கிட்டே இருந்தார். கழுவிக்கிட்டே இருந்ததுனால ஒரு வியாதி வந்துச்சு. இப்போ போய் சொன்னார், கழுவிக்கிட்டே இருக்கிறதுனால கண்ணெலாம் வலிக்குது, அது ஒரு நோயாக வருது, ஏன் கழுவிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டார். இப்போ டாக்டர் சொன்னாங்க, உங்களுடைய கண் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு இமைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதிகபட்சம் 8 வினாடிகளுக்கு ஒரு தடவை நம்ம இமைச்சிடறோம். அதான் கண்ணை சிமிட்டிடுறோம். கண் சிமிட்டுவது என்பது எப்படி நடக்கிறது, நம்ம நினைச்சாலும் நடக்கிறோம். அந்த மாதிரி கண்ணை நான் நினைச்சாலும் சிமிட்டோன்னு இருக்க முடியுமா? யாராவது இருந்து பாருங்களேன். ஒரு 8 வினாடிகளுக்கு மேலே நான் நினைச்சாலும் கண்ணை சிமிட்டுவேன், இல்லைன்னா சிமிட்ட மாட்டேன். நான் பேச நினைச்சாலும் பேசுகிறேன், அதெல்லாம் நான் நினைச்சேன் கண்ணனை சிமிட்டன்னு நினைச்சாலும் சிமிட்டுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பாருங்க, இருக்க முடியாது. எதுக்கு கண்ணை சிமிட்டோன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? நம்முடைய கண்களில் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத சின்ன சின்ன அழுக்குகள் ஒன்று சேருவதை கண் சிமிட்டுவதன் மூலமாக நீக்குகிறார். எப்படி அந்த கார்ல வைப்பர் செய்யுங்கள, அப்படி மழை பெஞ்சா அந்த மாதிரி கண் சிமிட்டுவதன் மூலமாக கண்கள் சுத்தப்படுத்தப்படுகிறது. இப்படி நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அவ்வளவு உன்னதமாக படைத்திருக்கிறார். இதெல்லாம் படைத்து விட்டு செய்துவிட்டு அல்லாஹ் நினைக்கக்கூடியது, செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவது என்னவென்றால், இந்த அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். பல ஆஸ்பத்திரிகளில் மனிதர்கள் யாசகம் கேட்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்துட்டு யாசகம் கேட்கிறார்கள். இவர்களை போன்று நான் நோய் நொடி இல்லாதவனாக இருந்து விடக்கூடாதா? எத்தனையோ குழந்தை இல்லாதவர்கள் நம்மை பார்த்து, இது போன்ற குழந்தை செல்வங்கள் பெற்ற மனிதர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாதா? கண்ணியமானவர்களே, இப்படிய அருள் கொடைகளை நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நோயாக அறிஞர் பெருமக்கள் சொல்வது என்னவென்றால், நன்மைகளோடு பழகி போறது. வீட்டுக்கு போனால் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாப்பாடு தயாராக இருக்குது, அப்படித்தானே? கரண்ட் இருக்குது, உயிர் இருக்குது, நடக்க கால் இருக்குது, பார்க்க கண் இருக்கிறது. இதுவெல்லாம் நியமத்துகளாகவே உணர்ந்து கொள்ளப்பட முடியாமல் பழகி போய்விட்டது. அத்தஅம்முது அல நியமா, அத்தஅவுது, நியமத்துகளில் பழகி போவது, வயிறு நிறைய சாப்பிடுவது, ஆரோக்கியத்தோடு இருப்பது, எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை, எந்த நுரையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை, நினைச்சதை சந்தையில் போய் வாங்கிட்டு வர்றோம், நினைச்சதை சாப்பிட்றோம்.
எத்தனையோ பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல. நம்ம போன வருஷம் இல்லை, நேற்று நம்ம மோகன்லால் அவர் ஓது அப்படித்தானே, நம்மளோடு இருந்தவர் தானே, லைலத்துல் கதரை அடைய வேண்டும் என்று நினைத்திருப்பார் தானே இந்த பெண்மணி. வாய்ப்புகள் கிடைக்கலையே. அப்போ நமக்கு கிடைச்ச நியாமத்துகள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய பொடுபோக்குகள் இருக்கிறது, அது மிகப்பெரிய நோய் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். நமக்கு கிடைத்த நியாமத்துகள், எத்தனையோ நோயாளிகள் 2 ரக்காத் தொழ முடியலன்னு ஏங்குறாங்க. நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன், இன்று உது செய்ய முடியல, தயமம் செய்ய முடியல, தொழ வேண்டும் என்ற ஆசைகள், ஆனால் தொழ முடியவில்லை. சஜிதால எப்படியாவது அழுதுறணும்னு நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க, ஒரு துளி கண்ணீர் கூட வருவதில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். உயிர்களை கொடுத்து அதிலே பேசக்கூடிய வாய்ப்புகள், கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், எவ்வளவு நியாமத்துகள். கண்ணியமாக்களை, இந்த ரமலானை அடைய வேண்டும் என்று எத்தனை உயிர்கள் ஆசைப்பட்டு இருக்கும், அடைய வேண்டும் எத்தனை உயிர்கள் ஆசைப்பட்டு இருக்கும். அடுத்த வருஷம் எப்படியாவது நோன்பு வச்சிருவேன், இந்த வருஷத்துல நிறைய உடம்பு செல்லாமல் போயிடுச்சு, மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டேன், அடுத்த வருஷம் எப்படியாவது நோன்பு வச்சிருவேன் என்று எத்தனை உயிர்கள் விரும்பி இருக்கும். எத்தனை உயிர்களை, உடல்களை நாம் அடக்கம் செய்திருக்கிறோம். கண்ணியமாக்களை, அந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், ஆக மோசமான ஒரு நோய், ஆனால் தெரியாத ஒரு நோய் மனிதர்களுக்கு இதுதான், தன்னுடைய நியாமத்துகள், அருள்கொடைகள் குறித்து பாராமுகமாக இருப்பது. தூங்கி எஞ்சி அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை கூட சொல்ல முடியல. தூங்கி எழுந்து என்னை மரணிக்க செய்து உயிர்விக்க வைத்திருக்கிறாயே என்று, ஏன்னா தூங்கி எஞ்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தைகள் சொல்லப்படவில்லை. அருள்கொடைகளை பழகி போற நாட்களை நீங்கள் அனுமதித்து விடாதீர்கள். உங்களுடைய இதயங்களையும் நாவுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களால் நின்று கொண்டு உது செய்ய முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களால் நின்று கொண்டு உது செய்ய முடிந்தால், சுறுசுறுப்பாக உது செய்ய முடிந்தால், ஃபஜ்ருக்கு எழுந்து செல்ல முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களால் பார்க்க முடிகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். இங்கே உட்கார்ந்து இருக்க முடிகிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய இரவுகள் குறித்து அல்லாஹ் தஆலா நின்று வணங்கக்கூடிய நசீபுகளையும், இந்த நாட்களை ஹயாத்தாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறான். இன்று 27வது நோன்பு நாம் அமர்ந்திருக்கிறோம், தராவீஹிலே அமர்ந்திருக்கிறோம். இன்று லைலத்துல் கத்ராக இருந்தால் இதற்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, எத்தனை நியாமத்துகள். ஒரு நேரத்தில் பனூ இஸ்ராயீலுடைய ஒரு மனிதர் அபரஸாக இருந்தார், தொழுநோயாளியாக இருந்தார். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு என்ன வேண்டும்? புது தோல் வேணும், புது தோல், நல்ல தோல் வேண்டும். லவ்னுன் ஹஸனுன், நல்ல அழகான கலரோட வேணும். அல்லாஹ் கொடுத்தான். ஒரு மலக்கை அனுப்பித்து கேள்விகள் கேட்டு, உனக்கு என்ன வேணும் கேட்டு, ஒரு மலக்கின் மூலமாக இந்த சம்பாஷணைகள்லாம் நடந்து அழகான தோள்கள் கொடுக்கப்படுகிறது. கொடுத்த பிறகு வேற என்ன வேணும்? வியாபாரத்துக்கு ஏதாவது வேணும், பரக்கத்துக்கு ஏதாவது வேணும். அல்லாஹ் தஆலா பெரிய செல்வங்களை கொடுக்கிறார், பெரிய செல்வங்கள். யாருக்கு? தொழு நோயாளிக்கு. அவர் நல்லபடியா வாழ்கிறார். அதே மாதிரி ஒரு வழுக்கை தலையுடைய மனிதன், இன்னைக்கு பெரிய கவலையாயிடுச்சு. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, வாலிப பிள்ளைங்களாம். என்ன முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கு ஹசரத் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ஏன் வழுக்கை யாரும் பயமா இருக்கு, என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன் அப்படி ஒரு, அது நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்? நல்ல முடி, நிறைய கரு முடி இருக்கணும் எனக்கு. சரி, கொடுக்கப்பட்டுச்சு. வேற என்ன வேணும்? வாழ்வாதாரம் வேண்டும், மாடுகளாக கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து ஒரு மனிதர், யாரு? அக்ரா, ஆமா, கண் தெரியாத. உனக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும், நல்லா பார்க்கக்கூடிய கண்ணு வேணும். வேற என்ன வேணும்? வியாபாரங்களுக்கு தேவையான விஷயங்கள். 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து செலவழிக்க சொல்கிறான். அதிலிருந்து
செலவழிக்க சொல்கிறான். காலங்கள் கடந்து விட்ட பிறகு இந்த ரிவாயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். கொடுத்த ஞாபத்தை அல்லாஹுக்காக கொடுக்கவில்லை என்றால் அவன் பிடுங்கி விடுவான் என்ற கருத்திலும் இந்த ஹதீஸ்கள் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் நுணுக்கமான அறிவு கொண்ட மக்கள் ஒன்றை சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஞாபத்துகள் கொடுக்கப்பட்டு அது பழகி போன பிறகு, நமக்கு யாருக்காவது கண்ணுடைய அருமைகள் தெரிந்திருக்கிறதா? நல்லா பார்க்குறேன், யோசனை பண்ணி பாருங்க. நான் இது என்ன கலர்னு சொல்லுவேன்? இது என்ன கலர்? இது கருப்பு. அல்லாஹாலா இப்படி வச்சிருந்தானே, எனக்கு இது கருப்பா தெரியுது, உங்களுக்கு வெள்ளையா தெரியுது, ஹஜரத்துக்கு பச்சையா தெரியுது, இங்கே உள்ளவங்களுக்கு சோப்பா தெரியுது. எப்படி இருக்கும்? அந்த கருப்பு மைக்கு எடுங்கன்னு நான் சொல்லுவேன். இங்கே கருப்பு மைக்கே இல்லைன்னு யார் சொல்லுவா? நான் சொல்லுவான். இப்போ பார்வைகள் இருந்தாலும் கூட அதையும் சரியாக்க வேண்டும் என்று அல்லாஹ் எவ்வளோ பெரிய கண்ணியங்களோடு அந்த பார்வைகளை கொடுத்திருக்கிறான். இந்த ரிவாயத்தை பேசுகின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகள் பழகிவிட்ட பிறகு அவரிடம் கேட்கப்படுகிறது. இது நியாமத்தாகவே கருதப்படலை. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க முடியாது, இதை நாங்கள் சம்பாதித்ததுன்னு சொன்னாங்க. அல்லாஹால அதை எல்லாத்தையும் பிடுங்கி மறுபடியும் பழைய போன்று ஆக்கினார். அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், உங்களை அல்லாஹாலா தண்டிப்பதுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? உங்களை அல்லாஹாலா தண்டிப்பதுடைய வெளிப்பாடுகள் என்னவென்றால் அல் புஅது அனில் இபாதா, உங்களை இபாதத்துகளை விட்டும் தூரமாக்கி விடும். அல்லாஹாலா உங்களுக்கு ஒரு நியாமத்துகள் கொடுத்து அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை, அதை நியாமத்தாக கருதவில்லை என்றால் அவன் கொடுக்கக்கூடிய ஆக மிக உச்சகட்டமான தண்டனை அல் புஅது அனில் இபாதா, உங்களை இபாதத்துகளிலிருந்து தூரமாக்கி விடுவான். அமல் செய்வதிலிருந்து நீங்கள் தூரமாக்கப்பட்டு விடுவீர்கள். இன்னைக்கு நம்ம அதுக்கு நிறைய பேர் சொல்கிறோம். எனக்கு டைம் இல்லை, பிஸி ஷெட்யூல், எனக்கு பிஸி ஷெட்யூல், நிறைய பேர் நம்மளாவே சொல்லிக்கிறோம். ஆனால் ஹதீஸில் வருகிறது, நீங்கள் நியாமத்துகளை சரியான முறையில் செலவழிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் அமல்களில் இருந்து, சாலிஹான அமல்களில் இருந்து தூரமாக்கப்படுவீர்கள். முதல் விஷயம். இரண்டாவதாக அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், உங்களுடைய உள்ளங்கள் நெருக்கடியாக ஆகிவிடும். உடைய உள்ளங்கள் நெருக்கடியாக ஆகிவிடும். என்ன செய்யாது? நெருக்கடியாக ஆகிறதுனா என்ன அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. சொன்னாங்க, என்ன குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும் பயானும் சொன்னாலும் நம்முடைய உள்ளங்கள் இழகாது. எத்தனை தடவைகள் பாவங்கள் குறித்து எச்சரிக்கப்பட்டாலும், எத்தனை தடவைகள் அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலும் என்ன செய்யாது? அது செயல்படுத்தாது. என்ன செய்யாது? நிச்சயமாக அதனுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை தரவே தராது. மூன்றாவதாக சொன்னார்கள், கசாவத்துல் கல், உடைய உள்ளங்கள் இழகாது. அல்லாஹ்வையும் அவனுடைய உணர்வுகளையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அவன் உயர்ந்தவன் என்றதாக சூழ்நிலைகளை பற்றி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யாது? உடைய உள்ளங்கள் அவரை நோக்கி போகாது. நாம் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய உள்ளங்கள், எங்களுக்கு கண்ணீர்கள் வருவதில்லை. அல்லாஹ்ட்ட நின்று பேசும்போது, தொழுகையில், துஆல எங்களுக்கு கண்ணீர்கள் வருவதில்லை. உடைய உள்ளங்களை அல்லாஹ் எவ்வளவு மரணிக்க செய்திருக்கான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமல்களிலிருந்து தூரமாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு துன்யாவுடைய தேவைகள், துன்யாவிலேயே நீங்கள் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு கெட்ட நபர்களுடைய சகவாசத்தை அல்லாஹ் தருவான். உங்களுக்கு கெட்ட நபர்களுடைய சகவாசங்கள் உண்டாகும். ஏன்? நியாமத்துகள் உங்களிடம் பழகி போகிவிட்டால். நியாமத்து தானே, இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் இயற்கை தானே, இதெல்லாம் யதார்த்தம் தானே என்பதாக நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நாம் எல்லாம் அப்படி நினைப்போம் என்றால் நமக்கு இந்த தன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்கிறார்கள். கெட்டோர்களுடைய சகவாசங்கள். ஆறாவதாக சொன்னார்கள், அறியாமை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தீனை பற்றிய அறியாமை ஏற்படும். இதை ஏன் செய்யணும்?
ஏன் ஒரு கணவன் இறந்து விட்டா 4 மாசம் 10 நாள் ஏன் இதா இருக்கணும்? ஏன் இதா இருக்கணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் செய்யணும். அதான் ஏன். அதற்கு காரணங்களை தேடுவோம். என் ரப்பு சொல்லியிருக்கிறான் என்ற இடத்தை தாண்டி காரணங்கள் தெரிந்தால் தான், என் அறிவுக்கு உட்பட்டால் தான் நான் செய்வேன் என்ற நிர்பந்தங்களை ஏற்படுத்துவோம். இது அறிவல்ல, இது அறியாமை, மடமை. இந்த நிலைகள் நமக்கு ஏற்படும். கனிமார்களை அல்லாஹ் சொல்லிட்டான்னா நான் இது தெரிஞ்சா தான் செய்வேன் என்ன அர்த்தம்? ஏன் லுஹர் 4 ரக்காயத்து ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? ருக்கு இப்படிதான் செய்யணும் ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? கண்ணியமானவர்களே, இதை தெரியாமல் நான் ருக்கு செய்வதனால் என்னுடைய முதுகு சரியாகுது, நான் சஜ்ஜா செய்யும் போது என் மூளைக்கு நிறைய நரம்புகள் என்ன செய்யுது, ரத்தம் போகுது, அதனால் நான் சஜ்ஜா இல்லை. நண்பர்களே, இதுவெல்லாம் அறியாமை, மடமையின் உச்சகட்டம். என் ரப்பு சொல்லியிருக்கிறான் என் சிரசை தரையில் வைக்க வேண்டும் என்று நான் வைக்கிறேன். இதுதான் அறிவு. இந்த அறிவுகள் எடுபட்டு விடும். ஏன்? நமக்கு கிடைத்த அந்த நியாமத்துகள் நமக்கு பழகி போகிவிட்டால் இதுவெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்றால், இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலாக நாங்கள் செய்ய வேண்டும் இஸ்திஹராருல் கல்ப். இஸ்திஹராருல் கல்ப், எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து ரப்பே கண்களை, காதுகளை, உடல் உறுப்புகளை, ராஜ உறுப்புகளை, இதயங்களை, நுரையீரல்களை, இரத்த ஓட்டங்களை நீதான் சரி செய்து கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வுகளை உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். நல்ல மனைவிகளை, பிள்ளைகளை, அழகான வாழ்க்கையை, நடக்கக்கூடிய கால்களை, ஒரு வினாடி அல்ல, ஒரு வினாடியை விட, ஒரு நானோ செகண்ட்ஸை விட குறைவாக அல்லாஹ் நம்மளை முடக்கி படுக்கப்பட முடியும். ரப்பு எங்களை நடத்தாட்டி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுகளோடு உட்கார்ந்து இஸ்திஹராருல் கல்பு செய்ய வேண்டும். இறைவா நீ தான் எஜமானன் என்று முதலாக இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். இரண்டாவதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், இஸ்திக்ஃபார், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடு. அதிகமாக அந்த பாவ மன்னிப்பு. இறைவா நீ எஜமானன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. அதேபோல சாதாரணமான ஒரு நம்முடைய மேனேஜர்கிட்ட ஒரு தப்பு செஞ்சுட்டவன காலில் கையில் விழுந்து சரி பண்றாங்க. தன்மானத்தை விட்டுட்டு அந்த ஈகோ எங்க போகணும்னு தெரியாது. எனக்குலாம் நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல கரெக்டா இருப்பேன், ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு செஞ்சுட்டு அவன் காலில் போய் விழுந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக பல இஸ்லாம் ஷரியத் அனுமதிக்காத காரியங்களை செய்ய நாம் தயாராக இருக்கிறோம். என்னுடைய எஜமானத்திலே அமர்ந்து, இறைவா நான் தப்பு செய்து கொண்டே இருக்கிறேன், நொடிகளில் தவறு செய்கிறேன், என்னை மன்னித்து விடு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். 2. மூன்றாவதாக அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திக்ர் செய்யறதுனா என்ன? நாவால் செய்யறது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நாவால் திக்ர் செய்வது. யாருக்கு என்ன கஷ்டம் ஆயிர போகுது நமக்கு? வண்டியில் போகும்போது செய்ய முடியாதா? பள்ளியாசல்ல உட்கார்ந்துருக்கும்போது செய்ய முடியாதா? ஸ்கூலில் உட்கார்ந்துருக்கும்போது செய்ய முடியாதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நான் மனசுக்குள்ள ஓதுறேன். எந்த டீச்சர் வந்து அடிக்க போறாங்க? நீ எந்த பிரின்சிபல் கேட்க போறாரு? எந்த ஹெச்ஓடி கேட்க போறாரு? திக்ர் செய்வது, நாவால் திக்ர் செய்வது என்பது உங்களுடைய உள்ளங்களை மரணிக்க செய்யாது. திக்ர் செய்வதில் இன்னொரு வகை என்னவென்றால் கல்பால் திக்ர் செய்வது. அமைதியாக அமர்ந்து என்னுடைய உள்ளம் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறது. மூன்றாவதாக திக்ருடைய வகையில் தஜாவிஸ், உடல் உறுப்புகளால் திக்ர் செய்வது. உடல் உறுப்புகளால் திக்ர் செய்வது அப்படின்னா என்ன? உடல் உறுப்புகளால் திக்ர் செய்வதுனா அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்யுது. எதை பார்க்கணும்னு சொன்னாலும் அதை பார்க்கறது, எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை பார்க்காம இருக்கிறது, எதுக்காக நடக்க சொன்னாலும் அதுக்காக நடக்கிறது, எதை கை நீட்டி செய்யணும்னா அதை கை நீட்டி செய்யறது. இதுதானே 3 விஷயம் சொல்லியிருக்கோம். 4வது சுஹ்பத்துல் அஹ்யா, நல்லோர்களோடு அமர்ந்திருப்பது.
நல்லோர்களோடு அமர்ந்திருப்பது. இந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்து. நல்லோர்களோடு யாரெல்லாம் என்னை உட்கார வைத்துக் கொண்டே இரு. அஞ்சாவதாக உங்களுடைய ரொம்ப கவனித்து கொண்ட விஷயம் என்னன்னா, முஹாஃபதத்து ஃபராஇதில்லாஹ். அல்லாஹ் எதை கடமையாக்கியிருக்கிறானோ அதை பரிபூர்ணமாக்குவது. குறிப்பாக தொழுகைகளில் கவனமாக இருப்பது. நாம் நிறைய கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சப்பில் எத்தனை பேர் நிற்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சப்பில் 40 பேர் நிற்கலாம். ஃபஜ்ருக்கு 40 பேர் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நிலை தான் இருக்கு. பெருநா அன்னைக்கு, பெருநாக்கு அடுத்த நாள், பெருநாக்கு ஒரு வாரம் கழித்து, கண்ணியமானவர்களை, இது வயதானவர்கள் கூடக்கூடிய இடம் அல்ல. என்னமோ எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டில் ஒரு வேலையும் இல்லை, நைட்டு தூக்கம் வரல, அதனால இங்கே அப்படி இல்லை. கண்ணியமானவர்களே, அது போன்ற நிலைகள் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், வாலிபர்களையும் சொல்கிறேன், வயதானவர்களையும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், கண்ணியமானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் நமக்கு யதார்த்தமாகி விடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. நம்ம எல்லாம் 5 நேரங்களை பரிபூர்ணமாக தொடரக்கூடிய நசீபுகளை தருவானாக. இந்த சமூகத்தின் வெற்றியை நாம் எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமூகத்தில் எஜுகேஷனில் வெரி புவர். நேற்று ஒரு IAS அதிகாரியுடைய ஒரு இன்டர்வியூ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் சொல்கிறாரு, முழு இந்தியாலையும் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முழு இந்தியாலையும் எல்லாருடைய படிப்பு ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? இப்போ இவர் என்ன படிச்சிருக்கிறாரு? ஒரு டிகிரி படிச்சிருக்கிறார். அவர் டபுள் டிகிரி படிச்சிருக்கிறார். இவர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறார். இவர் 0 படிக்கவே இல்லை, முட்டாள். இப்போ அவர் அது படிச்சிருக்கார். இப்படி எல்லாரையும் கூட்டி ஒரு 100 பேருடைய கூட்டி ஒரு ஆவரேஜ் எடுத்தோம்னா, முழு இந்தியாவில் இருக்கிற படிப்பாளிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, IAS, IPS, IPS, தோலாம் குருட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆவரேஜ் எடுத்தா இந்தியாவுடைய எஜுகேஷன் எவ்வளோ தெரியுமா? 6ஆம் கிளாஸ். இந்தியாவோட எஜுகேஷன் எவ்வளவு? ஆவரேஜ் எவ்வளவு? 6ஆம் கிளாஸ். இப்படியே போச்சுன்னா இன்னும் 10 வருஷத்துல எவ்வளோப்பா ஆகும் அப்படின்னு கேட்டா 12ஆம் கிளாஸ் ஆகும். நம்ம நாமே குறைச்சிக்கிட தேவையில்லை. நாங்கள் கம்மியாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் எஜுகேஷனில் வர வேண்டும். ஆசைகள் இருக்கிறது, நிரம்ப செய்ய வேண்டும். பொலிட்டிக்கலில் இல்லை, எக்கனாமிக்கில் இல்லை, அதிகார வர்க்கங்களில் இல்லை, ஆர்டர் போடுற இடத்துல இல்லை. இதுக்கெல்லாம் தனித்தனியான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடிப்படை என்னவென்றால், என் சமூகத்தின் வளர்ச்சியை நாங்கள் முன்காலத்தில் பார்க்க வேண்டும். எதுக்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லப்படுகிறது? அந்த சில தமிழகத்தினுடைய சில ஜாதிகளை சொல்லுவார்கள். அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்த்தாலே அப்படி இருந்த சமூகம் எப்படி வளர்ச்சி இருந்தது? அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் என்னவென்றால், இஸ்லாம் சொல்லி தந்ததை அப்படியே செய்தார். நாம் செய்ய வேண்டியது என்னென்றா, ஒழுங்கா இந்த சமூகத்தை அறிவு நிறைந்த சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்ற ஆசைகள் எங்களுக்கு இருந்தால், இந்த சமுதாயத்தை பொருளாதார ரீதியில் உயர்ந்ததாக ஆக்க வேண்டும் என்ற ஈடுபாடுகள் எங்களுக்கு இருந்தால், இந்த சமூகத்தை அறிவில் சிறந்த மக்களாக ஆக்க வேண்டும் என்ற தேவைகள் எங்களுக்கு இருந்தால், அது குறித்த ஆர்வங்கள் எங்களுக்கு இருந்தால், நாங்கள் சஹாபாக்களை போன்ற மனிதர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் தீர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 40வது ஆளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இதே நேரத்தில் நாம் சில உண்மையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். அடிக்கடி புழக்கத்தில் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவங்க 10 ஒட்டகத்தை கூட்டு போனால் திரும்ப எத்தனை கூட்டு வருவாங்க? ஒன்றை விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா? நமக்கு என்ன தெரிய வருது? அதன் மூலமாக என்ன தெரிய வருது? ஒட்டகமேக்கு கூட லாயக்கு இல்லை, வேற கணக்கு தெரியாது. அவர்களை ஒரு படிப்பாளியாக இல்லை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அல்லவா? ஆனால் அப்படி கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 40 நபர்களில் எழுத படிக்க தெரிந்த 6 நபர்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காத பதவிகள் தாருன் நதுவாவிலே ஹதரத் உமருக்கு கிடைத்தது. அவங்களுடைய சச்சா கேட்குறாங்க, ஏன்டா வாப்பட ஒரே அடி வாங்குற, உனக்கு தான் நல்லா எழுத தெரியும், படிக்க தெரியும், என்ன தெரியும், எதுக்கு என்னத்தையே அவங்க விட்டுட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்வார்களாம், சச்சா எப்போ இஸ்லாத்தில் ஏற்றுக்கல, இந்த சமூகத்தை எப்படி வளர்ச்சி அடைய செய்யறது நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒன்று எங்கிட்டாவது போயிடும், தெரியாது எனக்கு எங்கே போச்சுன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் தான் எங்கள் அத்தனை அடி வாங்கன்னு சொல்லுவான். சஹாபாக்கள் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளுக்கு பிறகு 1,24,000 சஹாபாக்கள் எல்லோருக்கும் படிக்க தெரியும், எழுத தெரியும், வாசிக்க தெரியும். இதுதான் அறிவுசார் சமூகத்தை உருவாக்கியதுடைய புரட்சிகள். வெறுமனையாக வாய் வார்த்தைகள் நாம் நின்றுவிடக்கூடாது. நான் இளைஞர்களை சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து ஒரு உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிங்கள், ஏதாவது ஒரு உயர்ந்த இலக்குகளை நோக்கி நகருங்கள். சமீபத்தில் ஒரு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு மோட்டிவேஷன் கிளாஸில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அவன்கிட்ட கேட்குறேன், எத்தனை கிளாஸு, எத்தனை சப்ஜெக்டு, எவ்வளோ மார்க்கு, 500க்கு எவ்வளோ வாங்குவ, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கான். 16 பேர் அப்படியே அமைதியாக உட்காந்து, எவ்வளோடா வாங்குவ, சரி நானே சொல்கிறேன், 500க்கு 500 வாங்கிட்டா அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவ சொல்ல தெரியல, எவ்வளோ மார்க் வாங்கணும்னு சொல்ல தெரியல, சரி 500க்கு 500 வாங்கிட்டா எப்படி கொண்டாடுவோம் அதையாவது சொல்லு. இந்த சமூகங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அதிகார வர்க்கங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல தெரியல. இன்னும் வேடிக்கையாக நம்முடைய நண்பர் சொல்வார், இன்றைக்கக்கூடிய இளைஞர்கள் கோச்சுக்க கூடாது, சோம்புக்கும் சீரகத்துக்கும் வித்தியாசம் தெரியும், சோம்புக்கும் சீரகத்துக்கும் வித்தியாசம் தெரியல. கண்ணியமானவர்களை, இந்த சமூகம் அறிவில் சிறந்த சமூகமாக வளர வேண்டும் என்றால் சஹாபாக்களை போன்று நாம் உருவாக வேண்டும். அது என்ன அப்படின்னா, குர்ஆனுடைய சமூகமாக உருவாக வேண்டும். குர்ஆனை தஜ்வீ தர்த்தீலோடு ஓதக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன செஞ்சக்கூடாது, இந்த முஹாஃபத்துல் ஃபராயில் குர்ஆனை ஓதுவது, தொழுகையில் கவனமாக இருப்பது, இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு அறிவில் சிறந்த சமுதாயத்தையோ பணத்தில் சிறந்த சமுதாயத்தையோ அதிகார வர்க்கமான சமுதாயத்தையோ உருவாக்குவோம் என்று சொல்வது காணல் நீரை போன்று. அது தேவையில்லாத முயற்சி, நடக்காது. அதனால நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துகளை எல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆனிலும் குர்ஆனை ஓதுவதிலும் தொழுகையை நிலைநாட்டுவதிலும் தீனுடைய இஸ்லாத்துடைய கடமைகளை செய்வதிலும் கூடுதல் கவனம் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி சொல்லி காண்பிப்பான், நீங்கள் எனக்கு கொடுத்தால், அதாவது நான் கொடுத்த நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், நான் கொடுத்த இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நான் நிச்சயமாக அதிகப்படுத்துவேன். வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். இந்த கடினமான வார்த்தையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, நான் சொல்றது நீ கேட்கலன்னு வச்சுக்க, உன்னை முட்டி போட வைப்பேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், உன்னை நிற்க வைப்பேன், உனக்கு 1000 ரூபா ஃபைன் பண்ணுவேன். இதெல்லாம் சொல்வது என்ன தெரியும், கோபத்துடைய ஒரு அளவுகோல், கோபத்துடைய ஒரு அளவுகோல். ஆனால் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், நான் சொல்கிறத கேட்கலை, உனக்கு என்ன செய்வனே தெரியாது. எப்படி இருக்கு இந்த கோபம்? எது அதிகமான கோபம்? உனக்கு 1000 ரூபா ஃபைன் பண்ணுவேன்னு சொல்றது அதிக கோபமா, இல்லைன்னா சொல்ல லேட்டாக வந்துட்டு இருக்கு, என்ன செய்வனே தெரியாதுன்னு சொல்லி அதிக கோபமா? அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான், நான் கொடுத்த நியமத்துகளுக்கு வலையின் கஃபர்தும், நீங்கள் மறுப்பீர்களேயானால், அதை சரியாக செலவழிக்கவில்லை என்றால், இன்ன அஸாபி லஷதீத், வேதனை ரொம்ப கடுமையா இருக்கு. நான் நரகத்தில் போடுவேன்னு சொல்லலை, நான் ஷைத்தானின் மூலமாக உங்களை கெடுத்துருவேன்னு சொல்லலை. அல்லாஹ் சொல்றான், நம்ம ஊர் பாஷையில் சொல்ற மாதிரி சொல்றான், செஞ்ச என் வேதனை அவ்வளோதான்.
கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் பயங்காட்டுவதோ பயமுறுத்தாட்டுவதோ அல்ல. நாம் நம்முடைய நியமத்துகள் குறித்து பொடுபோக்கு தன்மையாக நடந்துவிடக்கூடாது என்பதற்கான தருகைவான வார்த்தைகள் தான். ஒரு நேரத்தில் ஹாத்தம் தாய் என்பதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வரலாறுகளில் ரொம்ப ரொம்ப பிரபலியமானவர். அவர் தனக்கு இருந்த நிறைய காசு பணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடைத்தன்மைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹாத்தம் தாயை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு கிடைத்த மனைவி தான் ரொம்ப பகையில், ரொம்ப கஞ்சத்தனம். அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, அதிகமாக மற்றவங்களுக்கு குடுன்னு சொல்றாரு. சாப்பாடு ஆக்கும் போது அந்த பெண்மணி கேட்கறதே இல்லை, கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ அவர் என்ன சொன்னாரு, டெய்லி சாப்பாடு ஆக்கும்போது உனக்கு வயசு எத்தனையோ அத்தனை கரண்டி நெய் ஊற்றுன்னு சொன்னார். நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய இடங்களில் சாப்பாடை வச்சுட்டு கொஞ்சம் சால்னா ஊற்ற சொல்லுவோம். சால்னா கூட்டிடுச்சுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சாப்பாடை வைக்க சொல்லுவோம் இல்லையா? அந்த பழக்கம் இருக்குல்ல. அந்த மாதிரி அவர் நிறைய நெய் ஊற்றுனா நிறைய ஜாமான் சேர்க்க வேண்டி இருக்கும், அப்படித்தானே? அப்போ நிறைய ஜாமான் சேர்த்தா நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய மனைவியை தர்த்தீப் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் அந்த அம்மாவும் என்ன செஞ்சாங்க, புருஷங்காரன் சொல்கிறாரே என் வயசு கூடியிருக்கு என்பதற்காக நிறைய நெய் ஊற்றி சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவருடைய பையன் இறந்து போயிட்டார். சமையல் செய்யக்கூடிய அந்த நாட்கள் கொஞ்ச நாள் நின்றுச்சு, சமையல் செய்யப்படலை. வீட்டில் ஒரு துக்கமான செய்தி இல்லையா? அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்தா கஞ்சத்தனம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பவத்தை எழுதிட்டு சொல்லுவாங்க, ரஜாத்துல் ஹலீமா இலா கதமை கதீமா. நம்ம ஊர் பாஷையில் சொல்றதா இருந்தா பழைய குருடி கதவை திரட்டின்னு என்ன செய்யக்கூடாது, நோம்புக்கு பிறகு நம்ம ஆயிடக்கூடாது. நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நியாமத்துகள் கொடுக்கப்பட்டதுடைய வெளிப்பாடுகளை நாம் செயல்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்றால், நம்முடைய உள்ளங்கள் சரியாக இருக்குமேயானால், ரப்புக்கானதாக நம்முடைய உள்ளங்கள் இருக்குமேயானால், நமக்கு மத்தியிலே பிரியங்களும் பாசங்களும் அன்புகளும் பரஸ்பரங்களும் ஏற்படும். உளவியல் ரீதியாக சொல்றாங்க, அந்த அவர் தம்பி யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே நான் இருந்துக்கிட்டு எல்லாம் ஒரு ஆளு எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு அவன் மேல் நான் வன்மத்தை தெளிவிச்சேன்னு சொன்னா அவர் என்கிட்ட வந்து பேசலாம் வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தமாகவே அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும், என் பற்றி உண்டான குரோதங்கள் ஏற்படும் சொல்றாங்க. என் பற்றி உண்டான குரோதங்கள் ஏற்படுமா? மனிதனுடைய சைக்காலஜி எல்லாம் அப்படிதான் வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் அடுத்தவர்கள் மீதான அன்பும் பாசமும் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்கள் சரியாக வேண்டும். உள்ளங்கள் சரியாக வேண்டும் என்றால் கொடுத்த நியமத்துகள் என்ன செய்யக்கூடாது, ஏனோ தானம் என்று கழிக்கக்கூடாது. ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை நான் விடவே மாட்டேன். உயிருள்ள வரையிலும் தொழுவேன், நின்று கொண்டே தொழுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கல்யாணத்தில் விட மாட்டேன். இளைஞர்கள் நினைக்கணும், கல்யாணம் பண்ணும்போது பரவலாக நடக்குது. கல்யாணம் மாப்பிள்ளை ஆயிட்டா ஃபஜ்ர் கிடையாது, கல்யாணம் முடிச்சுட்டா ஃபஜ்ர் கிடையாது. புது மாப்பிள்ளை கல்யாணத்தன்னைக்கு லோஹர் கிடையாது, அசர் கிடையாது, பொண்ணு கூட போகிற அன்னைக்கு மகரிப் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க கிடையாது, இஷாக்கு பிறகு சொல்லவே தேவையில்லை. கண்ணியமானவர்களே, இளைஞர்கள் நினைக்க வேண்டும், வயதானவர்கள் நினைக்க வேண்டும், நடுத்தர வயதுகள் நினைக்க வேண்டும், என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், தொழுகையை விடமாட்டேன் என்ற உணர்வுகளை இந்த சமுதாயத்தில் நாம் முன்னெடுப்போமே. ஆனால் இந்த சமுதாயம் நிச்சயமாக வளர்ச்சிமிக்க ஒரு சமூகமாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மக்களாக வாழ்வின் ஜெயசீல்களான சூழல்களை உருவாக்கக்கூடிய நல்ல நசீபுகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.